பேச போகிறார். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. அது எந்த அளவுக்கும் சந்தேகம் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவானவர் உங்களோட பேசுகிற ஒரு நேரமாய் இருக்க போகிறது. உங்க குடும்பத்துக்குள்ள என்னென்ன குறைவுபட்டு போய் இருக்கிறீர்கள், என்ன மன கஷ்டத்துல என்ன பாடுகளோடு இருக்கிறீங்கன்னு சொல்லி வெளியே யாருக்கும் தெரியாமல் இருந்தாலும், இப்பொழுது உங்களோட பேசி கொண்டிருக்க அந்த தேவனுடைய வார்த்தை, அந்த தேவனுக்கு சகலமும் அவர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாகவே இந்த நேரம் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் நேரமாக இது மாறப் போகிறது. சந்தோஷத்தோட இந்த வார்த்தையை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நேரத்தில் உங்களுக்காக செய்ய போகிறார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? யாரும் சந்தோஷமா இருந்த மாதிரி எனக்கு தெரியல. காரணம், பாஸ்டர் புது வருஷம் ஆரம்பிச்சு இந்த 2019 முடிகிற தருணத்துல நாங்க வந்துட்டோம். ஆனாலும் எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு முன்னேற்றமும் ஒரு பெரிய அற்புதமும் வாக்கு தத்தங்களெல்லாம் நிறைவேறினதை மாதிரி இல்லையே என்று சொல்லி ஒரு கலக்கத்தோட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இவ்வளவு நாட்கள் ஆகிருச்சே, இத்தனை 10 மாதங்கள் நடக்காத அற்புதங்களா இனி இருக்கிற சில மாதங்கள நடக்க போகிறது. இவ்வளவு காலத்துல வராத ஒரு வித்தியாசமா முன்னேற்றமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்ட பிறகு எங்க வாழ்க்கையில வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு கலக்கத்தோட ஒரு சந்தேகத்தோட இந்த நேரத்தில் நீங்க அமர்ந்திருந்தாலும், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், நமக்கு தான் நாட்கள் கணக்கு, மாத கணக்கு, வருஷங்கள் கணக்கு, நேர கணக்கு எல்லாம். ஆனா நம்ம ஆண்டவருக்கு எந்த ஒரு கணக்குமே கிடையாது. அவர் எந்த நிலைமையிலையும் எந்த நேரத்திலையும் உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் நினையாத அளவிற்கு உங்களை உயர்த்துவதற்கு அவரால முடியும். அதனால விசுவாசத்தோட நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில மாற்றத்தை அவர் தரப்போகிறார். ஏன் இவ்வளவு தைரியமா என்னால சொல்ல முடிகிறது என்று சொன்னால், இந்த பரிசுத்த வேதாகமத்துல வைத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது உண்மையுள்ள வார்த்தை, அது ஜீவனுள்ள வார்த்தை. இன்றைக்கு அதுல இருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக அவர் தந்திருக்கிறார். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், அதை கவனியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல கர்த்தர் ஒரு வார்த்தை உங்களுக்காக சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இத்தனை வருடங்கள் உங்க வாழ்க்கையில நீங்கள் நினைத்து பார்க்காத அதிசயங்களை, நீங்கள் நினைத்தும் அது உங்களுக்கு கிடைக்காமல் போன அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு சீக்கிரம் அவர் செய்ய போகிறார். விசுவாசத்தோட இருக்கிறீங்களா? அதிசயம்னா ஆண்டவர் என்ன அதிசயத்தை உங்களுக்கு செய்ய போறாரு நீங்க நினைக்கலாம். வெறும் தலைவலி, வெறும் காய்ச்சல், சின்ன ஒரு அற்புதம், அதுவல்ல அதிசயம். அதிசயம் என்றால் என்ன? மலையே தேசத்துல இல்ல, பல வருஷம் ஆகுது, அந்த இடத்துல ஒரு பெரிய மலையை கர்த்தர் தருகிறார். இது ஒரு பெரிய அதிசயம். டாக்டர் சொல்லிடுவாங்க, இந்த வியாதியில நீங்க இன்னும் கொஞ்ச காலம்தான் உங்களால வாழ முடியும். எத்தனை மருத்துவமனை போனாலும், எத்தனை இடத்திற்கு போனாலும் இனி உங்களுக்கு சுகம் என்பதே இல்லை என்று டாக்டர்களால கைவிடப்பட்டிருந்தாலும் அதுல ஒரு சுகம் ஏற்படுகிறது. அது அதிசயம். என் வீட்டுல கொஞ்சம் பணம் தான் இருக்குது, இந்த பணத்தை வச்சு என்னால எதையுமே செய்ய முடியாது, ஒரு 10 பேருக்கு கூட ஆகாரம் வாங்கி கொடுக்க முடியாது, எப்படி என் பிள்ளை வாழ்க்கையில ஒரு திருமணத்தை என்னால செய்து கொடுக்க முடியும் என்று சொல்லி நினைக்கிறீங்களா? ஆண்டவர் அதுலதான் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய காரியம், உன்னை அதிசயங்களை அவர் காண பண்ண போகிறார். அதனால நீங்க கவலையே படாதீங்க. இந்த வசனத்தினுடைய முதலாவது வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வாசிக்கிறேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லுகிறான், எப்படி அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னால், வேதத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து என்கிற தேசத்துல 400 வருடங்களுக்கு மேலாக அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அடிமை என்ன? சம்பளம் கூட கிடைக்காது. அவங்க செய்கிற வேலைக்கு சம்பளம் கூட கொடுக்க மாட்டாங்க. அவள் கட்டாயமா அந்த வேலையை செய்து முடித்துதான் தீர வேண்டும். அது எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் சரி, மணி நேரங்கள்லாம் கிடையாது. அடிமை, அதுதான் அடிமை அவர்கள். அப்போ எத்தனை வருடங்கள்? 1 மாதம் 2 மாதம் இல்லை. யாராவது சம்பளமே இல்லாம 1 மாதம் முழுவதும் 12 மணி நேரம் வேலை பார்த்துருக்கிறீங்களா? சொல்லுங்க பாப்போம். மனசுல அவர்கள் சம்பளமே தராமல் இருந்தாலும் உங்க உள்ளத்துல ஒரு எண்ணம் வந்திருக்கும்ல, ஐயோ என் சம்பள பாக்கி இருக்குதேன்னு சொல்லி. நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், 1 மாதம் 2 மாதம் அல்ல, 400 வருடத்திற்கும் மேலாக சம்பளம் இல்லாமல் அடிமைகளாய் தகப்பனார் வேலை செய்கிறார். அவருடைய மனைவி, அவங்க பிள்ளைங்க, அவருடைய அப்பா அம்மா என்று சொல்லி முழு குடும்பங்களே
சம்பளம் இல்லாமல் அடிமையாய் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவங்க மனசுல என்ன இருந்திருக்கும்? இனி அடுத்தது பிறக்கக்கூடிய பிள்ளை கூட இதே எகிப்து தேசத்துல அடிமையா வேலை பார்த்து சாக வேண்டியதுதான். இதுல இருந்து நம்மளால விடுபடவே முடியாது. இப்படியே வேலை செஞ்சு செத்து போக வேண்டியதான். நம்ம இந்த தேசத்துல அடிமையாயித்தான் இருக்க வேண்டும். நமக்கு சுதந்திரமே இல்லைன்ற அளவிற்கு இருதயத்துல பதிந்து போயிருக்கும். இதை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான தேவ பிள்ளையை, நீங்க குடும்பமாய் பார்த்து கொண்டிருந்தாலும் இல்லது தனிமையாய் நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும், இந்த பிரச்சனையிலிருந்து இதுல இருந்து என்னால் மீளவே முடியாது, இப்படியே இருக்க வேண்டியதான் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக அவர் பேசுகிற ஒரு வார்த்தை தான், உன்னை அவர் அதிசயங்களை காண பண்ண போகிறார். நம்பிக்கையோட கேட்டுக்கொண்டிருக்க. எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், உன்னுடைய கண்கள் இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக அது அதிசயங்களை காண பண்ண போகிறார். எகிப்திலிருந்து ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருடத்துக்கும் அதிகமாயிருந்த இந்த ஜனங்களை அவர் ஒரு மோசே என்கிற ஒரு மனிதரை கொண்டு எகிப்துல ஒரு விடுதலையை தந்து கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அவர்களை விடுவித்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு தேசத்திற்கு நேராக, ஆசீர்வாதமான தேசத்திற்கு நேராக கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறார். அந்த வேத பகுதியை நீங்க வாசித்து பார்த்தா அழகா இருக்கும். எப்படி ஆண்டவர் எகிப்துல அற்புதம் செய்தார் என்று சொல்லி. எகிப்து தேசம் முழுவதும் அங்க இருக்கிற எல்லா தண்ணீர்களிலும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். எல்லாம் இரத்தமாய் மாறி போகிறது. ஆனா இஸ்ரவேலருடைய வீட்டுக்குள்ள இருக்கிற தண்ணீர்கள் மட்டும், அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்திரங்கள் இருக்கிற தண்ணீர்கள் மட்டும் நன்மையான தண்ணீரா இருக்கிறது. அவ்வளவு ஒரு ஆச்சரியம். இஸ்ரவேல்கள் இருக்கிற கூடாரங்களில வெளிச்சம் இருக்கிறது. ஆனா எகிப்திலேயோ இருள்கள் இருந்தது. அநேக வாதைகள், அநேக நோய்கள், அநேக போராட்டங்கள் அந்த எகிப்துல ஜனங்களுக்கு கர்த்தர் வரவழைத்தார். இந்த பிரச்சனைகள் எல்லாம் கண்டு எகிப்து ராஜா பார்வோன் நினைத்தான், இதற்கு மேலாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நாம் அடிமைப்படுத்தி வைக்க முடியாது. இஸ்ரவேலை ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ளவர் என்பதை அந்த எகிப்தில் இருக்கிற சகல ஜனங்களும் அறிந்து கொண்டார்கள். அதனால ஒரு நாள் பார்வோன் சொன்னான், இந்த இரவோட இரவா என்ன பண்ணுங்க, இந்த தேசத்தை விட்டு நீங்க புறப்பட்டு போய் விடுங்கள் என்று சொல்லி அவர்களை அந்த தேசத்தை விட்டே அவர்கள் விரட்டுவதை போல அனுப்பி விட்டார்கள். அந்த அடிமைத்தனம் மாறினது. அதிசயங்களை கர்த்தர் காண பண்ணினார். நீங்க நினைக்கலாம், எப்படி அற்புதம் நடக்க போகுது, எனக்கு தான் தெரியுமே, இந்த சம்பளத்துல என்னால உயரவே முடியாது, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த ஒரு சின்ன ஒரு சம்பளத்தை வைத்துக்கொண்டு, எங்க அப்பா கூலி வேலை செய்கிறவர், என் அம்மா ஒரு உடம்பு சரியில்லாதவங்க, நானோ படிப்பறிவு இல்லாதவன், நானோ படிச்சு முடிச்சுட்டு சர்டிபிகேட் வச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறேன், என்னால எப்படி அற்புதத்தை பார்க்க முடியும், அதிசயங்களை காண முடியும் என்று சொல்லி நினைக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் சர்டிபிகேட்டை விட, உன் குடும்பத்தை விட இயேசு பெரியவர். அவரை நம்பி பாரு, உன்னை அவர் அதிசயங்களை அவர் காண பண்ணுவார். நிச்சயமாக சில நேரம் நம்ம சுற்றி இருக்கிற காரியங்களை கண்டு நமக்கு நம்பிக்கை போயிருது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், சுற்றி இருக்கிற காரியத்தின் மேல இருக்கிற உன் கண்களை இதோ இன்னைக்கு உன்னோட பேசி கொண்டு இருக்கிறாரு. உன் செவிகள் கேட்க வார்த்தையை உனக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறாரு. அந்த இயேசுவை நீ நம்பிப்பார், அவர் விசுவாசித்துப்பார், உன்னை அதிசயங்களை அவர் காண பண்ணுவார். அதுவும் இந்த வருடம் முடிவதற்குள்ளாகவே உன்னை அதிசயங்களை காண பண்ண போகிறார். இதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இப்ப நான் விசுவாசிக்கிறேன், அநேகருடைய இருதயத்துல ஒரு பெரிய ஆறுதல், ஒரு பெரிய சந்தோஷத்தை இருப்பதை நான் பார்க்கிறேன். வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு சகோதரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சகோதரி யார் என்று சொன்னால், கணவனை இழந்த ஒரு மகள். அவளுக்கென்று ஒரே ஒரு மகன் தான். அந்த அவங்களுடைய குடும்பத்துல நடந்த ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நான் வாசிக்கிறேன், கவனமாய் கவனியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். அந்த இயேசு கிறிஸ்துவானவர் நாயின் என்கிற ஒரு ஊருக்கு, ஒரு கிராமத்துக்கு அவர் வந்தார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியம் செய்தது வெறும் 3.5 ஆண்டு காலம். அதுல ஒவ்வொரு நிமிடங்களும் மகிமையான ஒரு நேரங்கள். அவர் காரணம் இல்லாமல் எந்த இடத்திற்கும் அவர் போவது கிடையாது. அவர் போகிறார் என்று சொன்னால் ஜனங்கள் அவருக்கு முன்பதாக போய் காத்திருப்பார்கள். இல்லை என்று சொன்னால் அவர் போகிறார் என்று சொன்னால் அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், மிகப்பெரிய அற்புதங்கள், வல்லமையான காரியங்களாம் வெளிப்பட்டு கொண்டிருந்த நாட்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த கிராமத்துக்கு அவர் போகிறார் என்று சொன்னால் எந்த ஒரு காரணம் இல்லாமல் அவர் இந்த நாயின் என்கிற ஊருக்கு அவர் போகவே இல்லை.
இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எந்த ஒரு காரணம் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கவே இல்லை. நீங்க பல சூழ்நிலையில் இருக்கலாம், தற்செயலா நீங்க நினைக்கலாம், நான் ஏதோ ஒரு சேனலை மாற்றிக்கொண்டே இருக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சி வந்தது, அதனால நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அப்படியிலே கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்து தற்செயலாய் அந்த நாயின் என்கிற ஊருக்கு அவர் போகவே இல்லை. அந்த ஊருக்கு போனதுக்கு ஒரு காரணம், அந்த விதவையானவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி இயேசு கிறிஸ்து போனார். இன்னைக்கு ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களோட பேசுகிறார்னா, ஏதோ ஒரு தற்செயலையா நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு சேனலை மாற்றும் பொழுது நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இல்லவே இல்லை, உங்களுடைய வீட்டுக்குள் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாகவே கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் அந்த ஊருக்கு போகும் பொழுது நடந்தது என்ன? ஊருக்கு வாசலில் போகும் பொழுதே அவருடைய கண்கள் கண்ட ஒரு காரியம், ஒரு மரித்து போன ஒரு வாலிபனை சுமந்து கொண்டு போகிறார்கள். அவர் அருகாமையில் அநேக ஜனங்கள் நின்று கொண்டு இருக்கிறாங்க. அவருடைய தாயாலோ அழுது கொண்டு இருக்கிறார். ஏன்? அவருடைய கணவரும் மரித்து போய் பல ஆண்டு காலம் ஆகலாம். இருந்தது ஒரே ஒரு மகன், அதுவும் சின்ன வயசுல இருந்தே அப்பா இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சகோதரி வளர்த்திருப்பா. ஒவ்வொரு நாட்களா இந்த பிள்ளைக்கு தேவையானவைகளை எல்லாம் கொடுத்து ஒரு வாலிபனை ஆக்குவதற்கு அவர் எவ்வளவு கடினப்பட்டிருப்பா. இன்னைக்கு அந்த வாலிபன் மரித்து போன பொழுது அவருடைய உள்ளம் உடைஞ்சிருக்கும். ஐயோ, என் பிள்ளை மரித்து போனாலே, இனி யார் எனக்கு துணை இருக்கிறா? நான் யாரு? எனக்கு இனி யாரோட நான் இருந்து பேசுவேன்? எனக்கு இன்னைக்கு என்ன ஒரு அர்த்தம் இருக்கு, பிடிமானம் இருக்கும் என்று சொல்லி எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அவள் கண்ணீரோடு அழுது கொண்டு இருந்தாள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். நல்லா நினைத்து பாருங்க, இயேசு கிறிஸ்துவை நீங்க தேடி போனீங்களா, இல்ல அவர் உங்களை தேடி வந்திருக்கிறாரா? இந்த விதவை ஆனவள் இயேசுவை தேடி போகல, யாரும் இயேசுவை கூப்பிட்டு வரல. ஏன்னா வேதத்துல வாசிக்கும் பொழுது 100க்கு அதிபதி தன் வேலைக்காரனுக்காக இயேசு கிட்ட வந்து நிற்கிறாரு. யவீரி என்கிறவர் தன் மகள் சுகமாக வேண்டும், எப்படியா என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி வந்து நிற்கிறார். அநேகர் இயேசுவை கூப்பிடுறாங்க. ஆனா இந்த இடத்துல நாயின் என்கிற ஊர்லயோ இயேசுவை யாருக்குமே தெரியல. இயேசு கிறிஸ்துவை கூப்பிட வேண்டும், அவர் சுகம் தரும், யாரையும் ஆண்டவரை கூப்பிடவே இல்லை. ஆனால் இயேசுவே அந்த இடத்துக்கு வந்தார், அந்த கிராமத்துக்கு வந்தார். இன்னைக்கு ஆண்டவரை நீங்க தேடாதவங்களா இருக்கலாம். நாங்க இது வரைக்கும் ஏசப்பாவை தெரியும், நாங்க சர்ச்சுக்கு போனதில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். நாங்க என்னைக்காவது ஒரு நாள் நாங்க சர்ச்சுக்கு போவோம், ஏதாவது ஒரு பண்டிகை நாட்கள், இல்லை ஏதாவது ஒரு தேவைக்காக, ஏதாவது ஒரு மன கஷ்டம் இருந்துச்சுன்னா நாங்க சபைக்கு போவோம் அப்படின்னுங்கிறவங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களை தேடி இயேசு கிறிஸ்துவானவர் வந்திருக்கிறார். சிலர் இருப்பீங்க, அந்த பாஸ்டர் மேல எங்களுக்கு அவருக்கு ஒரு மனஸ்தாபம், அதனால நாங்க சபைக்கு போக மாட்டோம், நாங்க வீட்டுல இருக்கிறோம், ஆனா இயேசு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நாயின் என்கிற ஊர்ல இருக்கிற அந்த விதவை தேடி வரல, இயேசு தேடி வந்தார். இன்னைக்கு நீங்க இயேசுவை தேடி போகாமல் இருக்கலாம், ஆனா நீங்க இருக்கிற வீட்டுக்குள்ள இந்த நிகழ்ச்சியின் மூலமா இதோ நான் ஆராதிக்கிற தேவன் உன்னை தேடி வந்திருக்கிறார். நிச்சயமாகவே இந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ள உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு, உன் குடும்பத்துல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு. இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக உன்னை அதிசயங்களை அவர் காண பண்ண போகிறார். இயேசு அந்த விதவையை தேடி அந்த கிராமத்திற்கு அவர் வந்தார். இரண்டாவது அதுல வாசிக்க நான் போகிறேன், கவனிங்கள். தன் தாய்க்கு ஒரே மகனா இருந்தான், அவளோ கைம்பெண்ணா இருந்தால் ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். அந்த மகன் மரித்த உடனே செய்தி எல்லாரும் கேட்ட பிறகு அநேக ஜனங்கள் கூடி வந்தாங்க. எல்லாரும் வந்து சொல்லியிருப்பாங்க, ஐயோ உன் பையன் இறந்து போனானே, நீ கவலைப்படாத, பல வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க. எல்லாராலையும் ஆறுதல் சொல்ல முடிந்தது. ஆனா அவளுடைய வலியை சுமக்க அங்க யாரும் கிடையாது, அவ கண்ணீரை துடைக்க யாரும் கிடையாது. எல்லாரும் வந்து நின்றார்கள். ஆனாலும் அவளுக்குள்ள ஆறுதல் வந்திருக்குமா? எல்லா ஜனங்களை பார்த்த பிறகு ஐயோ என் பையன் திரும்பி வருவானான் என்று அவள் நினைத்திருப்பாளா? கிடையவே கிடையாது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, அநேக ஜனங்கள் உங்க கூட இருக்கலாம், அநேக சொந்தங்கள் இருக்கலாம், எத்தனையோ உங்களுக்கு நண்பர்கள் இருக்கலாம். ஆனா யாராலையும் உங்களுக்கு அற்புதத்தை செய்யவே முடியாது. எத்தனையோ ஹாஸ்பிட்டல் அலைஞ்சு பார்த்துருப்பீங்க, எத்தனையோ டாக்டரை பார்த்துருப்பீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, அநேக ஜனங்கள் வந்த பொழுதிலும் அவளுக்கு ஒரு அற்புதம் கிடைக்கல. ஆனா இன்றைக்கு எத்தனை பேர் உங்களோட கூட இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவானவர் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை காண பண்ண முடியும். சிலர் நினைப்பாங்க, இந்த சொந்தம் இருந்தா போதும், எனக்கு என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்து கொள்ளுவாங்க, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் பார்த்து கொள்ளுவாங்க, நான் ஒரு வேலை செய்யறேன், அதுல கொஞ்சம் சம்பளம் கிடைக்குது, அந்த சம்பளத்தை வச்சு நான் என்ன பண்ணிடுவேன், எல்லாம் பார்த்து கொள்ளுவேன். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய வேலையோ, உன்னுடைய சொந்தமோ, உன்
குடும்பமோ எதுவரையிலும் உன்னுடைய மரண பரியந்தம் வரைக்கும் உனக்கு உதவி செய்ய முடியவே முடியாது. எல்லாராலையும் ஒரு வார்த்தை சொல்லத்தான் முடியும், ஆறுதல் படுத்ததான் முடியும், கொஞ்சம் உதவிதான் செய்ய முடியும். ஆனால் ஜீவனுள்ள நாள் வரைக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யணும்னா அது இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். அநேக ஜனங்கள் இருந்த பொழுதிலும் அவளுக்கு ஒன்றும் கிடைக்கல. காரணம் என்ன தெரியுமா? வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, இயேசு கிட்டே வந்து. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் கிட்ட என் ஆண்டவர் இப்பொழுது இறங்கி வருகிறார். அதிசயம் எப்போ எனக்கு நடக்கும், என் கண்கள் எப்போ அற்புதத்தை பார்க்குன்னு சொல்லி அவளோடு இருந்தீங்கல்ல, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் அருகாமையில ஆவியானவர், இதோ நீ கேட்டுக்கொண்டிருக்கிற, நீ பார்த்து கொண்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவானவர் உன் அருகாமையில் இன்றைக்கு இறங்கி வருகிறார். அற்புதத்தை காண போகிறீர்கள். உன்னுடைய கண்கள் அதிசயங்களை காண போகிறது. இயேசு கிட்ட வந்து செய்த காரியம் என்ன தெரியுமா? வாசிக்கிறேன், கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன். உன் உள்ளத்துல இருக்கிற வேதனையை யாருக்கும் நீ சொல்லாமல் இருக்கலாம். நீ ஒரு வாலிபனா இருக்கலாம், ஐயோ என் கம்பெனியில இருக்கிற பிரச்சனையை என் அம்மா அப்பாட்ட சொன்னா அவங்க வேதனைப்படுவாங்களே, என் நண்பர்கள்ட்ட சொன்னா அவங்க என்ன பரியாசம் பண்ணுவாங்களே என்று சொல்லி உன் மனசுக்குள்ளேயே நீ வச்சுக்கிட்டு இருக்கியா? நீ கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன்னை கண்டவர் மனதுருகுகிறார். புதிதாய் திருமணமாகி நீ திருமணமான வீட்டுக்குள்ள இருக்கிறீங்களா? அங்க சில பிரச்சனைகள் மூலயமா ஐயோ என் அம்மா அப்பா நினைப்பாங்க நான் நல்லா இருக்கிறேன், என் கஷ்டத்தை என் அம்மா அப்பாட்ட சொன்னா அவங்க வேதனைப்படுவாங்களே, யார் இடத்துல போய் சொல்லுவதுன்னு சொல்லி உன் மனதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறியா? இல்லை அல்லது பெற்றோர்கள், என் பிள்ளைக்கு நான் படக்கூடிய கஷ்டம் தெரிஞ்சா என் பிள்ளை கஷ்டப்படுவாளே என்று சொல்லிக்கொண்டு பெற்றோர்கள் மனதுக்குள்ளேயே வேதனையை வைத்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை கண்டு இயேசு மனதுருகுகிறார். சில நேரம் உன்னுடைய கஷ்டத்தை மனிதரிடத்துல சொல்லும் பொழுது உன்னை பரியாசம் பண்ணுவாங்க, இல்லைன்னா அற்பமா பார்ப்பாங்க. ஓ இவ்வளவு கஷ்டப்படுதியா, நான் என்னவோ உன்னை பார்த்தேன், நீ நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு. உன் முகத்துக்கு முன்பதாக அவங்க சோகமா இருப்பதை போல காண்பித்து தனிமையா இருந்து நினைப்பார்கள், அதான் நான் பார்த்தேன், இவன் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது, பிரச்சனை அவனுக்குள்ள இருக்குது, குடும்பத்துக்குள்ள கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லி உன்னை அற்பமா பார்ப்பாங்க. ஆனா என் இயேசுவானவர் எப்படி தெரியுமா உன்னை பார்க்கிறாரு? உன்னுடைய கஷ்டங்களை பார்த்து என் ஆண்டவர் மனதுருகி கொண்டு இருக்கிறார். அவர் மனதுருகினவர் மட்டுமல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கண்கள் அதிசயங்களை அவர் காண பண்ணுவார். இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். எனக்காக யார் வருத்தப்பட இந்த பூமியில இருக்கிறாங்கன்னு சொல்லி நீ நினைக்கிறியா? எனக்காக வருத்தப்பட இந்த பூமியில யாருமே இல்லை நினைக்கிறியா? இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, உனக்காய் மனதுருகுகிற உன் ஆண்டவர் இப்பொழுது உன் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். உன் தாயின் கருவில் தோன்றுவதற்கு முன்பதாகவே உன்னை அறிந்திருக்கிறவர் அல்லவா? ஆண்டவருக்கு தெரியும் உன் கடந்த காலத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு, உன் எதிர்காலத்துல நீ எப்படி இருக்க போகிறாய் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல உன்னை குறித்து உண்மையாய் மனதுருகிறவர் உண்டுன்னு சொன்னா அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த ஆண்டவரை நீ பிடித்துக்கொள். உன் மனதுருக்கத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். உன்னை அதிசயங்களை அவர் காண பண்ண போகிறார். இருக்கிற இடத்துல இருந்தே உங்களுடைய மனசுக்குள்ள சொல்லுங்க, என் கண்கள் அதிசயங்களை காண போகிறது, என் கண்கள் அதிசயங்களை காண போகிறது என்று சொல்லி. அடுத்தது என்ன நடந்தது தெரியுமா? இயேசு கிட்டே வந்து சொன்ன ஒரு வார்த்தை, அந்த இடத்துல அநேகர் கூடி வந்தாங்க. எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க, சீக்கிரம் அந்த பாடியை மாற்றுங்க, அங்கிருந்து சீக்கிரம் அந்த சடலத்தை அங்கிருந்து கொண்டு போய் நம்ம புதைச்சு ஆகணும். அவன் அப்படிதான் அழுதுகிட்டே இருப்பா. அழுதா புள்ள வந்துருமா என்ன? அவளுக்கு ஆறுதல் படுத்த ஒரு 4 பேர் போங்க, நம்ம போய் அவர்களை என்ன பண்ணுவோம், அந்த பாடியை அந்த வாலிபனை போய் புதைத்து கொண்டு வருவோம் என்று சொல்லி பல பேர் பலவிதமான வார்த்தையை சொல்லி இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க குடும்பத்துல நீ கஷ்டப்படும் பொழுது, நீ நல்லா இருக்கும் பொழுது, நீ உன்னுடைய நிலைமையில எப்படியோ, உன்னுடைய நிலைமை எப்படி இருந்தாலும் அநேகர் சில வார்த்தைகளை உன்னை பார்த்து சொல்லி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு என்ன தெரியுமா சொல்ல போறாரு? யாரும் சொல்லாத ஒரு வார்த்தையை இயேசு உன் செவிகேக்கு இப்ப சொல்ல போகிறார். இதுவரைக்கும் நீ கேட்டிராத ஒரு வார்த்தையை உனக்கு ஆண்டவர் சொல்ல போகிறார். இதுவரைக்கும் அந்த இடங்களில நாயின் என்கிற அந்த கிராமத்துல யாரும் சொல்லாத ஒரு வார்த்தை இயேசு சொல்ல ஆரம்பித்தார். என்ன வார்த்தை தெரியுமா? வாலிபனே எழுந்திரு. எல்லாரும் சொன்னாங்க, அந்த வாலிபனை கொண்டு போய் சீக்கிரம் புதைப்போம், சீக்கிரம் செய்ய வேண்டிய சடங்காச்சாரங்களை செய்வோம், எல்லாம் அதைத்தான் சொன்னாங்க. ஆனா இயேசு மட்டும்தான் வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். இன்னைக்கு உன்னை சுத்திலும் பல பேர் பலவிதமா பேசுறாங்களா, பல வார்த்தைகளை சொல்லி உன்னை புண்படுத்துறாங்களா, அதை கேட்டு கேட்டு உனக்குள்ளே அழுது கொண்டு இருக்கிறியா?
சில நேரம் அநேகர் சொல்ற வார்த்தையை கேட்டு கேட்டு உங்களுக்குள்ளேயே தோணும், என் வாழ்க்கை தரித்திரம் பிடித்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், என் கண்கள் அதிசயங்களே காணாது, நான் ஒரு சபிக்கப்பட்டவன் தான், என் குடும்பம் இப்படியே தான் இருக்கும், என் ஊழியம் இப்படியே தான் இருக்கும் என்று சொல்லி நீ நினைக்கிறியா? யாரும் சொல்லாத ஒரு வார்த்தை, நீ கேட்காத ஒரு வார்த்தை, அந்த வாலிபன் மரித்து போன வாலிபன் இடத்துல போய் இயேசுக்கு சொல்கிற, வாலிபனே எழுந்திரு. இந்த வார்த்தை எங்க சொல்லும் பொழுது என்ன நடந்திருக்கும்? அந்த பாடையை சுமந்து கொண்டு போனவர்கள் நினைத்திருப்பாங்க, யார் இவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறவனை பார்த்து எழுந்துருன்னு சொன்ன மாதிரி மரித்து போனவனை பார்த்து எழுந்துருன்னு சொல்றாரு. எல்லாரும் அங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து பெரிய வல்லமையுள்ளவர், அற்புதம் செய்கிறவர் என்று எல்லாரும் நினைச்சிருந்தாங்கன்னா உடனே பாடையை கீழே வச்சுட்டு எல்லாரும் ஏசப்பட்ட முட்டி போட்டிருப்பாங்க, எல்லாரும் அழுது இருப்பாங்க. இல்ல அந்த விதவை கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க, இவர்தான் இயேசு, காணாவூரில் அற்புதம் செய்தவர், இவரால் முடியாது ஒண்ணும் இல்லைன்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்படி நடக்கவே இல்லையே. ஏன்னா இயேசுக்கு அங்க இயேசுவை யாரும் தெரியாமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு நறுமையான தேவ பிள்ளையே, உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவதற்கு நீ தினம் சபைக்கு போனவளா இல்லாமல் இருந்திருக்கலாம், நீங்க ரெகுலரா ஆண்டவரை தேடாத பிள்ளைகளா இருக்கலாம். ஆனாலும் இயேசுவை இதுக்கு முன்பதாக நீ அறிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம், இயேசப்பானுடைய அன்பு உனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் இனி கர்த்தர் உனக்கு, உன்னை அவர் அதிசயங்களை அவர் காண பண்ண போகிறார். ஆனா இன்றைக்கு இருந்து நீ ஆண்டவரை பிடித்து கொள்ள வேண்டும். இன்றையிலிருந்து நீ இயேசப்பாவை நீ பிடித்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு யாரும் சொல்லாத ஒரு வார்த்தைய ஆண்டவர் சொன்னார். எல்லாரும் நினைச்சாங்க, யார் இவர் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? சொன்ன அடுத்த நேரத்துல வாலிபன் எழுந்து உட்கார ஆரம்பித்தான். மறைத்து போன வாலிபன், சடலமா இருந்த வாலிபன், சரீரம் முழுவதும் குளிர்ந்து போன நிலைமையில, இன்னும் சில மணி நேரத்துல அழுகி நாற்றம் எடுக்கக்கூடிய சரீரத்துல அந்த வாலிபன் எழுந்து உட்கார ஆரம்பித்தான். இந்த வாலிபனை கீழே இறக்கி தன் தாயின் இடத்துல கொண்டு போய் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். எவ்வளவு சந்தோஷப்பட்டு, எவ்வளவு தூரம் மகிழ்ச்சி அடைந்திருப்பான். அந்த கிராமமே இயேசுவை நோக்கி பார்க்க ஆரம்பித்தது. எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். உன் கண்கள் அதிசயங்களை காணும். வெறும் அந்த விதவையானவள் மட்டும், தாயானவள் மட்டும் அதிசயத்தை பார்க்கல, அந்த கிராமமே இன்னைக்கு அதிசயத்தை பார்த்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன். வெறும் நீ மாத்திரம் அல்ல, இந்த வீட்டுக்குள்ள நீங்க மட்டும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களா, இல்ல யூடியூப்ல எங்கேயோ இருந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா, உன்னை நீங்க மட்டும் அதிசயங்களை காண போவதே அல்ல. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீங்க மட்டும் அதிசயத்தை காண போவது அல்ல, உன் குடும்பமே அதிசயத்தை பார்க்க போகிறது. உன்னுடைய கம்பெனி, உன்னுடைய வேலையாட்கள், உன்னுடைய சொந்த ஜனங்கள், இந்த தேசமே ஆண்டவருடைய அதிசயங்களை காண போகிறது வெகு சீக்கிரத்துல. நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நம்பிக்கையோட இருங்க, கர்த்தர் உன்னை அதிசயங்களை அவர் காண பண்ண போகிறார். எவ்வளவு பெரிய வியாதி உங்க சரீரத்துல இருக்கட்டும், இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நீ சுகமாவாய். எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்கட்டும், கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நிச்சயம் உன் கடன்கள் மாறும். மனிதர்கள் சொல்லி இருப்பாங்க, இந்த போராட்டத்தில் நீ மடிந்து போக போற. கர்த்தர் சொல்லுவார், உன்னை எல்லாவற்றிலும் நான் விடுதலை பண்ண போகிறேன். உனக்கு யாரும் துணை இல்லை என்று சொல்லி அநேகர் சொல்லுவாங்க. நீ கர்த்தர் உன்னை பார்த்து சொல்ல, நான் உனக்கு துணை இருக்கிறேன், இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து போனது என்று சொல்லுவார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இனிதான் ஆரம்பம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து மீண்டும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ அதிசயங்களை நான் காண பண்ணுவேன். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்கள். இருக்கிற இடத்துல கண்களை மூடு, ஆண்டவரை நோக்கி பார்த்து இயேசப்பா என்று மட்டும் கூப்பிட்டு பாருங்க. அன்போட கூப்பிட்டு பாருங்க, உண்மையா கூப்பிட்டு பாருங்க. உன் சத்தத்திற்கு அவர் உடனே அவர் செவி கொடுக்க போகிறார். உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமா, இந்த யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் என் ஆண்டவர் அவர் இருக்கிற இடத்துல இறங்கி வந்து, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது அந்த எகிப்திலேயே இறங்கி வந்து அதிசயங்களை காண பண்ணினீரோ, அதே போல இவருடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை நீர் காண பண்ண போவதற்கு நன்றி. டாக்டர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. எப்பேற்பட்ட பலவீனங்களும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. லட்சக்கணக்கா கடன்ல விழுந்து போனேனே, என்ன எப்படி இதுல இருந்து மீள முடியும் என்று கடன் பிரச்சனையில இருந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள், இனி சாகிறதை விட வேற வழி இல்லை என்று நினைக்கிற பிள்ளைகளுக்கு அதிசயங்களை காண பண்ணுவீராகப்பா. தினந்தோறும் கண்ணீரோடு நான் அப்பத்தை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். தினந்தோறும் வேதனையோட தான் என் குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கிறேன்.
எப்படி முன்னேற்றம் வரும் என்று சொல்லி ஏக்கத்தோட இந்த இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதிசயங்களை நீங்க காண பண்ண போவதற்கு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதே அந்த வீட்டுக்குள்ளாக பார்த்து கொண்டிருக்கிற இடங்களில கர்த்தருடைய விலையேறப்பெற்ற பிரசனம் இறங்கி கொண்டிருப்பதற்கு நன்றி ராஜா. சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதுன்னு சொல்லுங்க. ஏசப்பா நீங்க மாத்திரம் போதுன்னு சொல்லுங்க. நீ கர்த்தர் உங்களுக்கு அவர் சுகத்தை கொடுக்கிறார். உன்னை அதிசயங்களை அவர் காண பண்ண போகிறார். நன்றி ஆண்டவர். என்னோட இணைந்து யாரெல்லாம் உம்மை விசுவாசத்தோட ஜெபித்தார்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க செய்ய போகிறீங்க ஆண்டவரை. உங்களை ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். நிச்சயம் இன்னைக்கு ஆண்டவர்களோட அவர் பேசி இருக்கிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ண போகிறார். கவலையே படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை குறித்து எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ள போகிறார். இந்த வருஷத்தினுடைய முடிவு அதிசயங்களை காண பண்ணுகிற ஒரு முடிவாய் உங்களுக்கு இருக்க போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க, அநேகருக்கு அறிமுகப்படுத்தி வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திருநெல்வேலி மாவட்டத்தில் கள்ளிக்குளம் என்கிற ஒரு கிராமத்தில் பரலோக சாட்சி சபை என்கிற ஒரு சபையை ஆண்டவர் தந்தார். அதை நான் நடத்தி கொண்டு இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க அருகாமையில் எங்கேயாவது நீங்கள் இருப்பீங்கன்னா, சபைக்கு போகாத பிள்ளைங்க நீங்கள் இருப்பீங்கன்னா, நீங்கள் தாராளமாய் பரலோக சாட்சி சபைக்கு வரலாம். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இணைந்து நாம் ஆராதிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.